أن رسول الله صلى الله عليه وسلم قال ستكون أمراء فتعرفون وتنكرون فمن عرف برئ ومن أنكر سلم ولكن من رضي وطابع إلى آخره أو قال من صلى الله عليه وسلم. அருமைக்குரிய சகோதரர்களே, நல்ல ஆட்சியாளர்கள் தீய ஆட்சியாளர்கள் இவர்களுக்கு மத்தியில் உள்ள வேறுபாடுகளையும் தீயவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய சமயங்கள் எதுவரை நாம் பொறுமை காக்க வேண்டும் என்பதை பற்றியும் விளக்கக்கூடிய பாடங்களாக இருக்கின்றது. உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறியதாவது, ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு பின் சில தலைவர்கள் வருவார்கள், அவர்களும் நீங்கள் நன்மையையும் காண்பீர்கள் தீமையையும் காண்பீர்கள். யார் தீமையை தெளிவாக அறிந்து கொண்டாரோ அவர் பிழைத்தார், யார் வெறுத்தாரோ அவர் தப்பித்தார். இதற்கு மாறாக யார் தீமையை கண்டு திருப்தி அடைந்து அதற்கு துணை போனாரோ அவருக்கு குற்றத்தில் பங்கு உண்டு என்று கூறினார்கள். மக்கள் அவர்களுடன் நாங்கள் போரிடலாமா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, அவர்கள் தொழுகையை நிறைவேற்றும் வரை வேண்டாம் என்று கூறினார்கள். இந்த விஷயத்துல தொழுகையை நிறைவேற்றும் வரை என்பதாக சொல்லக்கூடியது, ஒரு மனிதன் தொழுகையை தெளிவாக அவன் தொடர்ச்சியாக தொழும் வரை பாவத்தில் இருந்து விடுபடுவதற்கு வழிகள் ஏராளம் இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸ் உணர்த்துகின்றது. மற்றொன்று, அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை வேறொரு ஹதீஸ்களில் பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியது, நீங்கள் தீமையை கண்டால் முதன்மையாக உங்களுடைய கரங்களினால் தடுங்கள். அதற்கு உங்களுக்கு சக்தி வரவில்லை என்றால் உங்களுடைய வார்த்தைகளினால் நீங்கள் தடுங்கள், நாவினால் தடுங்கள். அதற்கும் உங்களுக்கு சக்தி வரவில்லை என்றால் நீங்கள் மௌனமாக இருந்து ஒதுங்கியிருந்து விடுங்கள், அதிலிருந்து நீங்கி விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். இதற்கு ஒரு மனிதன் இந்த இடங்களில் நான் சற்று தவறி மாறியிருந்து அதற்கு துணையாக சென்று விட்டால் அவன் பாவியாக மாறிவிடுகின்றான் என்பதையும் இதில் குறிப்பிடுகின்றார்கள். ஆக, ஒரு தீமைகள் நடக்கக்கூடிய சமயங்களில் எந்த அளவிற்கு ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தி காட்டக்கூடிய ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு ஹதீஸில் குறிப்பிடும் பொழுது சொல்லி காட்டுகின்றார்கள். அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் நல்லவர்களில் யாரேனும் அவர்களை நீங்கள் நேசிப்பீர்கள், அவர்கள் உங்களை நேசிப்பார்கள். தலைவர்களை சொல்கின்றார்கள். உங்களுக்காக அவர்கள் பிரார்த்திப்பார்கள், அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்திப்பீர்கள். உங்கள் தலைவர்களில் தீயவர்கள் யாரெனில் நீங்கள் அவர்களை வெறுப்பீர்கள், உங்களை அவர்கள் வெறுப்பார்கள். நீங்கள் அவர்களை சபிப்பீர்கள், அவர்கள் உங்களை சபிப்பார்கள் என்று கூறினார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அவர்களுக்கு எதிராக நாங்கள் வாழ்ந்திருந்தலாமா என்று கேட்டபோது அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வேண்டாம், உங்களிடையே அவர்கள் தொழுகையை நிலைநாட்டும் வரை வேண்டாம். உங்கள் ஆட்சியாளர்களிடம் நீங்கள் வெறுக்கும் மார்க்கத்திற்கு முரண்பான செயல்கள் ஏதேனும் கண்டால் அந்த ஆட்சியாளர்களின் செயல்பாட்டை வெறுப்பீர்களாக, கட்டுப்படுதலில் இருந்து உங்கள் கையை விலக்கி விடாதீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த விஷயங்கள்ல
என்ன அவர்களை சபிக்கக்கூடியவர்களாக அல்லது அவர்களுக்காக நீ துஆ செய்யக்கூடியவர்களாக எப்பொழுது நல்ல தலைவர்கள் உண்டாகின்றார்களோ அப்பொழுது மக்களும் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வார்கள், அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள். கெட்ட தலைவர்கள் வரக்கூடிய சமயங்களில் இவர்களும் ஏசுவார்கள், அவர்களும் ஏசுவார்கள். இன்னைக்கு நம்ம நிறைய பார்க்கிறோம். ஆட்சியாளர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, நாங்க எவ்வளவோ செஞ்சுட்டோம் என்னங்கிறதே சொல்றதுக்க முடியாது, நாங்க நிறைய செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பதில்லை, எங்களுக்கு எதுவும் செய்யறதில்லை அப்படிங்கிறாம பேசிட்டு இருப்பாங்க, பேசுவாங்க, திட்டுவாங்க. ஆனா மக்கள் இவன் என்னத்தை செஞ்சான், ஒரு கல்ல கூட நட்டு வச்சுட்டு போனதோட சரி ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிற வார்த்தைகள் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது மக்களுடைய அவர்களும் இருக்கக்கூடிய கெட்ட தலைவர்களுக்குரிய அடையாளங்களாக காட்டுகின்றார்கள். நல்ல தலைவர்கள் அவர்கள் செய்ததை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களாக மக்களாக பாராட்டுவார்கள். இவர் வந்ததுக்கு கொஞ்சம் ஊர் செழிக்குது, நாடு செழிக்குது, எல்லாம் சிறப்பானதாக இருக்கிறது என்பதாக மக்களும் ஓழ்வார்கள், மக்களும் அவர்களுக்காக இவர் நல்ல வரையில் இருக்க வேண்டும் என்பதாக பிரார்த்திப்பார்கள். இந்த சூழ்நிலைகள் தான் இவர்களை நாம் பார்க்கும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கெட்டவர்களை நடந்து பார்க்கும் பொழுது அவர்கள் மார்க்கத்திற்கு எதிரான முறைகள் நடக்கும் பொழுது அதையும் நீங்கள் தவிருங்கள். மார்க்கத்திற்கு எதிரான முறையில் சட்டங்களை போட்டால் கூட அவர்கள் என்ன ஒண்ணு திரும்பினாலும் சரி அதை தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதை நீங்க கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதே சமயத்துல அவர்களுக்கு தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை பற்றி தான் இங்க ரசூலுல்லாஹ் கடைசியில் சொல்றாங்க. அவர் கெட்ட ஆட்சியாளர் தான், அவருடைய சொல்லுக்கு நாம் மார்க்கத்திற்கு முரணாக இருக்கும் பொழுது நீங்கள் அதை கண்டால் அந்த விஷயங்களை நீங்கள் கடந்து சென்று விடுங்கள், அதாவது அதை நீங்கள் ஓரம் தள்ளி விடுங்கள். ஆனால் அவர்களுக்கு எதிராக நீங்கள் எந்த ஒன்று செயல்களையும் அப்பொழுது செய்து விடாதீர்கள். அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக அவர்கள் இருக்கும் வரை நமக்கு ஜனநாயகம் என்பது வருகின்றது. ஜனநாயகம் என்று வரும்பொழுது ஓட்டுகளுடைய சூழ்நிலை வருது. இன்னைக்கு அது கூட கேள்விக்குரியான சூழ்நிலை மாறிக்கிட்டு இருக்கு. இந்தியாவுடைய சூழ்நிலைகள் ஓட்டு மிஷினே ஓட்டர்களுடைய தேர்ந்தெடுப்பிலேயே சிஏ என்ஆர்சி இந்த சட்டங்களை எல்லாம் தேர்தல் ஆணையத்துடைய கையில் எடுக்கக்கூடிய அளவிற்கு வேற கொள்ளைப்புறத்து வழியாக சட்டங்களை கொண்டு வருகின்றார்கள். இதற்கு எதிர்ப்புகள் கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். ஏதோ ஒரு இடத்துல பீகார்லாம் நடக்குது அப்படிங்கிறது இல்லை, அடுத்து தமிழக எலெக்ஷனுடைய சமயத்தில் அது வந்து இதெல்லாம் ஒரு வெள்ளோட்டமாக ஓட்டி பார்ப்பது, வெள்ளோட்டமாக அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாளை நமக்கும் அதில் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதன் மூலியமாக அவர்களுக்கு யார் வாக்களிக்காதவர்கள் இருக்கின்றார்களோ அத்தனை அவர்களுடைய ஓட்டுகளையும் அவர்கள் புறந்தள்ள வேண்டும், நீக்க வேண்டும். இவர்கள் இந்தியர்கள் இல்லை என்பதை ஓட்டு அளிக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கப்பட்டால் அவர்கள் இந்தியர்கள் இல்லை என்பதை ஒதுக்கிவிடலாம் என்பதாக ஒரு பகல் கனவு கண்டு கொண்டு அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை எதிர்க்கக்கூடிய கட்டாயத்திலும் கடமையிலும் இருக்கின்றோம். என்றால் கடமையான ஒன்றை பறிக்கும் பொழுது அதற்கு நாம் அமைதியாக இருப்பது என்பது கூடாது. அதற்காக வேண்டி அவர்களை போய் கொள்வது, முன்னுள்ள எத்தனையோ பிரதமர்களாக இருக்கக்கூடியவர்களை இவர்கள் கொண்டார்களே, இதெல்லாம் கூடாது என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அது விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹு நம்ம ஆக்கி அருள்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.